So hi guys, welcome to my channel. என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குற மை கான்செப்ட் தமிழ். ஸோ நான் திருப்பி ஒரு புது அப்டேட்டோடு வந்திருக்கேன். ஆர்ஆர்பி என்டிபிசி டேட் ஆச்சு. ஸோ என்னென்னா இப்போ ஆர்ஆர்பி என்டிபிசி டேட் நான் சொல்லியிருந்தேன் போன ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி அது. ஸோ அதில் எக்ஸாம் டேட் வந்துருச்சுன்னு நான் கூட போட்டிருந்தேன். அதில் என்னென்னா அது ஃபேக்காக இல்லையான்னு நம்ம பேசியிருந்தோம். மேபி அந்த வீடியோ பார்க்கலாம், நீங்கள் போய் அதை செக் பண்ணலாம். பை சான்ஸ் இல்லை அதெல்லாம் டைம் இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோ மட்டும் பாருங்கள், மோர் தென் எனஃப் அது. ஓகே, ஸோ நீங்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமான ஃபஸ்ட் நான் இந்த விஷயத்துக்கு வந்துடுறேன், ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸாம் டேட். ஸோ இந்த ஆர்ஆர்பி எக்ஸாம் டேட் நான் ஆல்ரெடி அதில் பேசியிருந்தது என்னென்னா, நம்மளுக்கு ஒரு நோட்டீஸ் ரொம்ப வைரலாக பரவிச்சு, ஆனால் அது அஃபிஷியல் இல்லாத நோட்டீஸ். ஸோ அதில் என்ன டேட் கொடுத்துருந்தாங்கன்னா 2 ஜூன் டு 21 ஜூன் வரைக்கும் நம்மளுக்கு அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம்னு. ஓகே, ஸோ அது அஃபிஷியல் டேட் இல்லை, ஆனால் நம்ம மேபி பாசிபிலிட்டி ஏன் இருக்குன்னு சொன்னோம்னா, ஏன்னா நம்மளுக்கு அந்த டைம் ஃப்ரேமில் கரெக்டாக செட் ஆனிச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த எக்ஸாம் டேட் மேபி ஃபேக்காக இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சான்சஸ் ஏறிடுச்சு. ஏன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ என்னென்னா, நம்ம ஜோனில் இந்த பிரச்சனை வரல, மும்பை ஜோனில் இந்த பிரச்சனை வந்திருக்கு. மும்பை ஜோனில் என்னென்னா, இப்போ ரயில்வே அவங்கள்ட்ட அஃபீஷியலில் ஒரு பிடிஎஃப் போட்டிருக்காங்க, அது எஸ்சி பசங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை, ஹவர். ஸோ அது எஸ்சி பசங்களுக்கு மேக்ஸிமம், மும்பை பசங்களுக்கும் அதே சமயம் பீகார் பசங்களுக்கு தான் அந்த பிரச்சனை. ரெண்டுமே நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ். ஓகேயா, ஸோ அவங்கள்ட்ட என்ன முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்சி ஸ்டேட்டில் அவங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு டைம் தந்திருக்காங்க. மீன்ஸ் இந்த சில பேர் அப்ளை பண்ணவங்க டாக்குமெண்ட் கொஞ்சம் பழைய டாக்குமெண்ட் அப்ளை பண்ணதுனால, ஸோ கம்மிங் லாஸ்ட் செப்டம்பர் 2024 போணுச்சா, அதுக்கப்புறம் யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அவங்கள்ட்ட எஸ்சி, ஸ்பெசிஃபிக்கலி எஸ்சி பசங்களை மட்டும்தான். ஓகே, ஸோ அவங்க டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அப்லோட் பண்ண சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இந்த மந்த் எண்டிங்குள்ளே அவங்கள அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 30 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போவே நம்மளுக்கு மே வந்துருச்சு, மே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அவங்களுக்கு மே 30 வரைக்கும் டைம் தந்திருக்காங்க. ஸோ எக்ஸாக்ட் டேட் தரல, எத்தனாம் தேதி வரைக்கும்னு. ஸோ அந்த டைம் வரைக்கும் தந்திருக்கேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன், நம்ம அங்கே ஃபேக்காக இல்லையான்னு செக் பண்ணும்போது நம்ம கிராஜுவேட் லெவலுக்கு எக்ஸாம் 2 ஜூன் தந்திருந்தேன், ரைட்டா. இப்போ இவங்களுக்கு எண்டிங்கே நம்மளுக்கு இது கிராஜுவேஷன் பசங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, அண்டர் கிராஜுவேட் பசங்களுக்கு, கிராஜுவேஷன் பசங்களுக்கு மும்பையில் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆல்மோஸ்ட் 30 மே தந்திருக்காங்க. ஸோ நீங்கள் 30 மேக்கு அப்புறம் என்ன மாதம் என்ன, ஜூன். ஐஎஸ் எல்லாருக்கும் தெரியும், ஜூன் தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஜூன் அவங்க அப்ளிகேஷன் முடிச்சு, மீன்ஸ் அந்த ரீஅப்லோட் எஸ்சி பசங்கள்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து விட்டு திருப்பி அடுத்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது லிட்ரலி அவங்க டைம் ஆகும். ஏன்னா எல்லாத்தையும் அப்டேட் பண்ணணும். ஆர்ஆர்பியும் சும்மா வச்சுக்கிட்டு பண்ண முடியாது, அதை அப்டேட் பண்ணி ஆகணும் அவங்களுக்கும், இல்லையா. ஸோ நம்ம சொன்ன மாதிரி அந்த ஃபேக்காக இருக்கிறதுக்கு சான்சஸ் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இது அஃபீஷியல், நான் இப்போ சொல்கிறது இது அஃபீஷியல். ஏன்னா நீங்கள் வேணா போய் ஆர்ஆர்பி மும்பை இதில் செக் பண்ணி பாருங்கள், இப்போ தான் அந்த டாக்குமெண்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ அவங்க பீகார் பசங்களை டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ மேபி நம்ம ஜோன்லேயும் இது மாதிரி சில முக்கியமான ஜோன்ஸில் இது மாதிரி திருப்பி ரீசெக்கிங் எவாலுவேஷன் நடக்கும். ஓகேயா, ஏன்னா இன்னும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் இன்னும் முடியல. அதே இது நம்மளுக்கு அப்டேட்டும் பண்ணல, அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சா இல்லையா. அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சுன்னு நான் உங்களுக்கு அதை அப்லோட் பண்ணுவேன், சொல்லிடுவேன். ஏன்னா அது வந்தால் தான் நமக்கு எக்ஸாம் டேட் ப்ராப்பராக சொல்ல முடியும், ரைட்டா. ஸோ நம்மளுக்கு இன்னும் அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் ஆகலை. ஓகே, ஸோ இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுக்கு எக்ஸாம் டேட் இன்னும் தள்ளி போகும். ஏன்னா இப்போ மே 30 வரைக்கும் அவங்க ஆர்ஆர்பி மும்பை அவங்கள்ட்ட டைம் தந்திருக்காங்கன்னா அங்கே இன்னும் தள்ளி போக ரொம்ப நல்ல சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஷார்ட்டே நான் சொல்ல மாட்டேன், ஆனால் சான்சஸ் இருக்குது. நம்மளோட மேபி எக்ஸாம் இன்னும் ஷிஃப்ட் ஆகலாம், 2 ஜூனுக்கு அப்புறமாவும் ஷிஃப்ட் ஆகலாம். ஓகே, ஸோ மேபி அது ஜூனாகவும் இருக்கலாம், ஜூலையில் கூட இருக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம கிளியரிட்டி இல்லை, ஏன்னா இது நம்ம சொல்ல முடியாது. அதே சமயம் இப்போ ஆர்ஆர்பி மும்பை மட்டும் தான் அவங்க செக் பண்ணியிருக்கேன், பாக்கி எந்த ஸ்டேட்ஸ் விட்டும் ஆர்ஆர்பியும் நம்மளுக்கு இன்னும் செக் பண்ணல, ஜோன் விட்டு. ஓகே, ஸோ நம்ம ஆர்ஆர்பி சென்னை விட்டு சொல்ல எதுவும் பெருசாக இல்லை, டீட்டெயில் எதுவும் சொல்லலை. ஸோ அதனால் நம்ம இப்போ வரைக்கும் கொஞ்சம் ரிலீவாக இருக்கலாம். ஆனால் மேபி ஃப்யூச்சரில் நம்மளுக்கு அதை செக் பண்ணும்போது நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதில் நான் ஒரு விஷயம் என்ன கிளியர் பண்ண ஆசைப்பட்றேன்னா, ஸோ நம்மளுக்கு 2 ஜூன் எக்ஸாம் கிடையாது வாய்ப்பு இல்லை. ஏன்னா மும்பை ஆர்ஆர்பி என்டிபிசி கண்டக்ட் பண்ணிச்சுன்னா ஆல் இண்டியா லெவலில் ஒரே சமயத்தில் தான் கண்டக்ட் பண்ணுவோம். இவங்களுக்கு தனி, இந்த டேட்டுக்கு தனிலாம் இல்லை, ஷிஃப்ட் மேபி தனித்தனியாக இருக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங் டேட் ஒரே டைமாக தான் இருக்கும் எல்லா ஜோன்ஸ்லேயும். ஓகே, ஸோ அதனால நம்மளுக்கு டைம் இன்னும் நல்லா கிடைக்கும். ஆர்ஆர்பி கிராஜுவேஷன் தள்ளி போணுச்சுன்னா கன்ஃபார்மாக ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டும் முடிஞ்சிடும், அது எக்ஸாம் அதுவும் தள்ளி போயிடும், ரைட்டா. ஸோ நம்மளுக்கு இன்னும் நல்ல டைம் கிடைக்கும் பை சான்ஸ். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான அப்டேட் ஃபார் ஆர்ஆர்பி என்டிபிசி யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ. ஓகே, ஸோ இப்போ நான் இன்னொரு முக்கியமான விஷயம் வரேன், இது நம்ம சேனலை பற்றி. ஸோ என்னென்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய ப்ளேலிஸ்ட் போட்டு நம்ம குறைஞ்ச 10 ரீசனிங் ஒரு சீரீஸ் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி. ஓகே, 1 மணி நேரம்னு. அதுலேருந்து பல பேர் ஜாயின் பண்ணி பல பேருக்கு ஆன்சர்ஸ் சொன்னீங்க, சூப்பர், தேங்க்ஸ்.
ஸோ அதே சமயம் ஒரு விஷயம் சொல்கிறேன், பை சான்ஸ் நீங்கள் சேனல் புதுசாக வந்தீங்கன்னா நீங்கள் போய் அங்கே போய் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா அங்கே நான் வெறும் 4 தான் அப்லோட் பண்ணிக்க, இன்னும் நான் செட் பண்ணல. மொத்தம் நம்ம 10 செட் முடிச்சிட்டோம். ஓகேயா? ஸோ இந்த 10 செட் ரீசனிங் ஒன்று முடிச்சிட்டோம். ஸோ ஹவர் உங்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருந்துச்சோ இல்லையோ, ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா நான் முதல்ல ரீசனிங் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எனக்கு 30 நிமிஷத்தில் நான் வெறும் 12 கொஷின் தான், 15 to 18 கொஷின் வரைக்கும் தான் முடித்தேன். ஆனால் எக்ஸாமில் 30 கொஷின் கேட்பேன். ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு டைம் கம்மியாகிட்டே இருந்துச்சு. மீன்ஸ் டைம் அதிகமாக இருக்குதுன்னு கொஷின் கம்மியாக சால்வ் பண்ணியிருந்தேன். ஆனால் உங்களோட ஒரு 10 செட் நான் ப்ராக்டிஸ் பண்ண எனக்கு இப்போ டைம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் நான் 30 மினிட்ஸில் நான் மேக்ஸிமம் ஆல்மோஸ்ட் 20 to 23 கொஷின்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். ஸோ லிட்ரலி உங்கள் சப்போர்ட்னால தான். நீங்கள் கேட்கலன்னா நான் அந்த ப்ராக்டிஸ் செட் போட்டிருக்கவும் மாட்டேன். அதே சமயம் எனக்கு இந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிருக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா சில பேர் கமெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ உங்கள்கிட்ட இந்த ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்னால எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது, எங்களுக்கு கொஷின் நல்லா சால்வ் ஆகுதுன்னு. ஸோ லிட்ரலி இது கேட்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இங்கே நான் புது அப்டேட் என்ன சொல்ல வந்தேன்னா, ஸோ நம்ம இப்போலேருந்து ஏன்னா ரீசனிங் இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஏன்னா ரீசனிங்கில் இது மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் செட் போட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா மார்க்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே, அதனால இப்போ நான் ரீசனிங்க்கு அடுத்தது நம்ம மேத்ஸும் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா மேத்ஸ் ஹவர் எனக்கும் வீக் தான், உங்களுக்கும் வீக்காக தான் இருக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ அதனால் நானும் இனிமேல் மேத்ஸ் விட்டும் எடுத்து வரலான் இருக்கேன். ஸோ அது நான் டைம் டேபிள் போடலான் இருக்கேன். இந்தந்த தேதிக்கு இந்தந்த டேட்டுக்கு உங்களுக்கு இந்தந்த ப்ராக்டிஸ் செட் கிடைக்கும்னு. ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் நான் 7 to 8 o'clock வரையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஸோ நாலுலேருந்து நான் இந்த ப்ராக்டிஸ் செட் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன், மேத்ஸ் விட்டும் ரீசனிங் விட்டும். ஸோ இது தனியாக புது ப்ளேலிஸ்ட்டில் போட ஆரம்பிப்பேன். பழைய லிஸ்ட்டு அப்படியே இருக்கட்டும். ஸோ புதுசாக நான் ப்ளேலிஸ்ட்டில் திருப்பி மேத்ஸ் 1 அப்புறம் ரீசனிங் 1 ஆரம்பிக்க போகிறேன். ஓகே, ஸோ பை சான்ஸ் நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்க்கலன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த ரீசனிங் மேக்ஸிமம் எல்லாமே பிவைக்யூஸ், எஸ்எஸ்சிடி பிவைக்யூஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதே சமயம் என்டிபிசி பிவைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ பை சான்ஸ் நீங்கள் இந்த வீடியோ புதுசாக இருந்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் நம்ம 10 செட் பண்ணோன்னு சொன்னேன்ல, அந்த 10 செட்டு நாங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு 100 கொஷின்ஸ் எல்லாமே 100 கொஷின் பிவைக்யூ விட்டு ரீசனிங் விட்டு முடித்தோம். ஓகே, ஸோ அது எனக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருந்துச்சு, உங்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அதனால் நம்ம மண்டேலேருந்து மேத்ஸ் விட்டு ரீசனிங் விட்டு ப்ராக்டிஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ப்ராக்டிஸ் செட் மட்டும் தான். ஏன்னா 2 நாளுமே பண்ணோம்னா என்ன கஷ்டமாக போயிடும். ஓகே, ஸோ என்னென்னா மேத்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோம். மேபி நான் தப்பாகவும் சொல்ல வாய்ப்பு இருக்குது, கரெக்டாகவும் சொல்ல வாய்ப்பு இருக்குது. நான் உங்களோட தான் சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா ரீசனிங் ஒரு கொஷின்ஸ் இல்லைனால நான் உங்களோட தான் சால்வ் பண்ணியிருந்தேன். நான் தனியாக இதுக்கு முன்னாடி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் சால்வ் பண்ணதே இல்லை, உங்களோட தான் சால்வ் பண்ணியிருந்தேன். ஸோ மேத்ஸும் அதே மாதிரி தான் நான் உங்களோட தான் சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த கொஷின்ஸ் கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஷின் கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் போட்டு எடுத்து வரதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஹவர் நான் இது விரலில் எழுதுறதுனால மேபி கொஞ்சம் ஸ்பெல்லிங்ஸ் தப்பாக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நான் இன்னும் பென் டைம் வாங்கலை. ஸோ அது எழுதுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது பார்த்துலாம். ஸோ ஆனால் இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு லிட்ரலி பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ பை சான்ஸ் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாலுலேருந்து ஆல்மோஸ்ட் நான் டைம் எல்லாத்தையுமே இந்த கம்யூனிட்டியை மட்டும் செக் பண்ணிக்கோங்க கைஸ், ப்ளீஸ் கம்யூனிட்டியை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் நான் டைம் சொல்லிட்டுருக்கேன் மேக்ஸிமம். ஏன்னா பல பேர் எப்படி வீடியோ மட்டும் பார்த்துட்றீங்க, கம்யூனிட்டியை செக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஸோ கம்யூனிட்டியை செக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நீங்கள் என்ன டெலிகிராமில் செய்யலாம், டெலிகிராமில் சேர்ந்துக்கோங்க. அதே சமயம் வாட்ஸ்அப்லேயும் நான் வச்சுருக்கேன், ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், அதுலேயும் நீங்கள் சேர்ந்துக்கலாம். ஸோ லெட்ஸ் ஆல், இதான் புது அப்டேட். ஸோ நம்ம எக்ஸாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோமோ இந்த அப்டேட் நான் சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது என்டிபிசி அப்டேட்டு சொல்லிட்டு இன்னும் ஃப்யூச்சரில் நமக்கு என்டிபிசி டேட் என்ன, அதே சமயம் குரூப் டியூ எக்ஸாம் டேட் என்னன்னு வந்துச்சுன்னா தாராளமாக சொல்லுவேன். ஓகே, ஸோ ஐ கெஸ் உங்கள் வீடியோ பிடிச்சிக்கோ நம்புகிறேன். ஸோ மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.